நமக்கு மிக முக்கியமானது ஒன்று. ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நம்ம என்ன செய்றோம், நம்ம பிள்ளையை கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த எல்லாரும் நினைச்சு பாக்குறோம். நம்ம பிள்ளையை கஷ்டப்படக்கூடாது, நல்லா படிக்கணும். யாராவது நம்ம கொத்தனார் வேலை பார்க்குறோம், சித்தாள் வேலை பார்க்குறோம், நம்ம பிள்ளை என்ன நினைக்கணும், நம்ம வேலையை நம்ம பிள்ளை பாத்திரக்கூடாது, கஷ்டப்படாம படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். எந்த பிள்ளையாவது நல்லா படிச்சு போகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், வேலைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நல்லா படிக்கிறான்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அது சரியா போறானா, படிக்கிறானா, பள்ளிக்கூடம் போறான், நல்லா படிச்சு வர்றானான்னு பாருங்க. பாதி பேர் குறைவுதான். பாதி என்ன, முக்காவாசி பேர் குறைவுதான். ஏன் படிக்கலன்றதுக்கு காரணத்தை என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? ஏன் டீச்சர் பிள்ளைய தான் படிக்குது, நம்ம பிள்ளைய ஏன் படிக்கிறது இல்லைன்னு? நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்கறது இல்ல. அடுத்தவங்களை குறை சொல்லி பார்க்காதீங்க, நம்ம குறைய நம்ம தான் பார்க்கணும். ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு மரம் வச்சுட்டு ஒரு செடி மரமும் வைக்கும் பொழுது தானே டக்குன்னு பெருசாகிறது இல்ல. ஒரு செடி வைக்கும் போது, விதை வைக்கும் பொழுது அது ஆடு மாடு கடிச்சிடாம ஒரு வேலி போட்டு நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி கிளைகள்லாம் வெட்டி விட்டு வளரும் பொழுது அந்த மரம் பெருசா வளர்ந்து ஒரு பயன் கொடுக்கும். கண்டுக்காம விட்டோம்னு வச்சுக்க, நாளைக்கே ஒரு ஆடு மாடு கடிச்சு அந்த செடி பட்டு போகும், கெட்டு போயிடும். அதுதான் நம்ம பிள்ளைய பெத்துக்கிறோமே தவிர்த்து அந்த பிள்ளைய எத்தனை நாள் கண்காணிக்கிறோம்? நல்லா வளருதா, ஸ்கூல் போகுதா, எங்க போகுது, போன்ல பேசுது, யாரு கூட பேசுது, எதையாவது கண்காணிக்கிறோமா? பிள்ளைய பத்துட்டு நம்ம வாட்டு வேலைக்கு போயிடுறோம். அது ஸ்கூல்ல போய் ஸ்கூலுக்கு போயிட்டா படிச்சுட்டு வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்குமே தவிர்த்து அதை நம்ம கண்காணிக்கிறது இல்லை. நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அந்த குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகளும் பெரிய பிள்ளைகளா மாறும். அதே மாதிரி சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுக்கறது பிள்ளைகளுக்காக நம்ம என்ன விட்டு கொடுத்தோம்? பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்ன்றோம். ஒரு ரூம் இருக்கு, நமக்கு ஒரு வீடு இருக்கு, பெரிய வீடா இருந்தா 2 ரூம் இருக்கும். அது எப்படியா 2 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ரூமும் ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம பிள்ளைய வரும்பொழுது பிள்ளைகளுக்காக நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுங்க, நீங்க வேலை பார்த்துட்டு வரீங்க, வீட்டுக்கு போனோன்னா டிவி பாக்குங்களா, படிக்குங்களா? டிவி பாக்குதுங்க. நீங்க வந்தோன்னே உட்காந்து டிவியை போட்டு பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு 2 அடி திருக்குறள் ஞாபகம் இருக்கிறது இல்ல. போடுற சீரியலோட அத்தனை பேர்களும் ஞாபகம் வச்சிருக்கு. நீங்க வேணுமா செக் பண்ணி பாருங்க. அது ஸ்கூல்ல படிக்கிற 2 அடி திருக்குறள் ஞாபகம் இல்ல. ஆனா டிவி சீரியல்ல வர அத்தனை பேர்களும் கரெக்டா சொல்றான். என்ன காரணம்? அவன் எக்ஸாம் படிச்சா கூட பக்கத்து வீட்டுல நம்ம ரூம்ல டிவி தான் ஓடுது. தம்பி அப்பா படிக்கிறேம்மான்னு சொன்னா கூட நீ வெளியே போய் படுறான்னு சொல்றமே தவிர்த்து அவனுக்காக டிவி அமர்த்தி வச்சுட்டு நம்ம ஒரு நாளும் அவனை படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. நீங்க வேணுமா செக் பண்ணி பாத்துங்க, எந்த தாய்மார் இருக்கீங்க, எல்லா பேரும் இருக்கீங்க. அந்த பிள்ளை படிக்கட்டும், நம்ம டிவி அமர்த்தி வைப்போன்றது இல்ல. நீ போய் வெளியே படுறா, நான் இப்பதான் அசந்து வந்திருக்கேன், இந்த டிவி சீரியலை பார்த்தா தான் நான் இருக்க முடியும்ன்றது. இந்த எண்ணங்கள்ல இருக்கப்ப நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்காம பிள்ளைகளை எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க பிள்ளைகளுக்கு விட்டு கொடுங்க. அதே மாதிரி ஆண்கள் இருக்கீங்க, வீட்டுக்கு போகும்போது தண்ணி அடிச்சுட்டு போறீங்க. ஒரு பிள்ளைக்கு அப்பா தான் ஹீரோ. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் நம்ம பிள்ளையும் வளரும். அப்பனை பார்த்து தான் பிள்ளை கண்டிப்பா வளரும். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்காது. நீங்க இருக்கும் பொழுது வீட்டுக்கு போகும்போது தண்ணி அடிக்காம நான் நல்ல வேண்ட மாதிரி ஒரு அடையாளத்தை வீட்டு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினீங்கன்னா அந்த பிள்ளையும் வருங்காலத்துல ஒரு நல்லவனாத்தான் அடையாளப்படுத்தும். இல்ல நம்ம தண்ணி அடிக்கிறது, பொண்டாட்டிய வாடி போடின்னு பேசுறது, அசிங்கமா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இப்படியெல்லாம் நீங்க மாறும் பொழுது பிள்ளையும் அதே மாதிரிதான் மாறுமே தவிர்த்து அது ஒண்ணு மாறி வராது. தயவுசெய்து சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாம போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, உடனே எதையும் விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க சத்தியமா தண்ணியை தொடவே மாட்டீங்க. பிள்ளைகளுக்காக, வேற யாருக்கும், உங்க பிள்ளைக்காக, நீங்க பெத்த பிள்ளைகள், நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் மாறும். இதை மாத்தணும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி தான். வீட்டுக்கு போகும்போது தண்ணி அடிக்காதீங்க. வீட்டுக்கு போயப்பா எங்க அப்பா எப்பயுமே தண்ணி அடிக்க மாட்டாரு, எங்க அப்பா சிகரெட் குடிக்க மாட்டாரு, எங்க அப்பா கெட்ட எண்ணங்கள் இல்லாதவருன்னு நினைச்ச பிள்ளை நினைச்சுச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிள்ளை ஆயிரும். அது ஒரு நாளைக்கு சாதனையாளராக தான் மாறும். இல்லைன்னா நம்மள போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டான். நம்ம 2 இடம் போக கூடாதுன்னு நினைப்போம். ஒன்னு சுடுகாடு, இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன். ஆமாவா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போகவே கூடாதுன்னு வாழ்றல, சத்தியம் பண்ணி வாழ்றல நிறைய பேர் இருக்கு. ஆனா அந்த போக கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அந்த எண்ணத்துக்கு என்ன காரணம்னா சகிப்புத்தன்மை குறைஞ்சு போச்சு. ஒரு அடி நிலம் தான் அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு வரேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு அடி தான், ஒரு அடியை கூட விட்டு கொடுக்கிற எண்ணம் குறைஞ்சு போச்சு. மாதிரி கொத்தனார் வேலைக்கோ, ஏன்னா நிறைய பார்த்தேன் பிஇ படிச்ச ஸ்டூடெண்ட் கொத்தனார் வேலை பார்க்கறான். எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. பிஇ படிச்சுட்டு இன்ஜினியர் ஆக வேண்டியவன் கொத்தனார் வேலைக்கு போறான். யாருடைய தவறு? படிச்சது தவறு. அதான் எல்லாரும் பள்ளிக்கூடம் போறாங்களே. ஒரு கதை, நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சந்தைக்கு போச்சு நரியும் பைய எடுத்துட்டு போச்சான். எல்லாரும் பள்ளிக்கூடம் போறான், காலேஜ் போறான். பட் அவன் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. என்ன காரணம்னா சொன்னதான் அவனுக்காக நம்ம என்ன விட்டு கொடுக்குறோம்? பிள்ளைகளுக்காக நீங்க பெற்றோர்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளையும் நாளைக்கு சாதனையாளர் வருவான். அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை அதிகாரியில இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சிலர்ல அசோக் சார் ஒன்று.